இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல நடிகையான விஜய் பானு அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1970 காலகட்டத்தில தமிழ், தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவங்க தான் விஜய் பானு. அன்றைய ஒரு தேதியில இவங்க நல்ல நடிகை அப்படின்னு பேர் வாங்கினத காட்டிலும் மிகச்சிறந்த டான்சர் அப்படின்னு பேர் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் இது மட்டும் இல்லாம தெலுங்குல என்டிஆர் இருக்கார் இல்லையா? இவங்க கூடலாம் வந்து நடிச்சிருக்காங்க. இருவரும் முக்கிய ஜாம்பவான்கள் கூட நடிச்சிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி தமிழ்ல கமலஹாசன் அவர்கள், கே. பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்துல வந்திருந்த அவர்கள் அப்படிங்கிற படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு படத்துக்காக இவங்க நந்தி அவார்ட் கூட வாங்கியிருந்தாங்க. இப்படி பழம்பெரும் நடிகையான இவங்க சமீபத்துல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அன்றைய ஒரு தேதியிலே இவங்க ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரின் கிளம்பிட்டாங்க. அண்ட் அப்போதைக்கு அங்க போயிட்டு ஏகப்பட்ட நாட்டிய கலைஞர்கள உருவாக்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ அங்க உருவாக்கியிருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனா பார்க்கப்பட்டிருந்துச்சு. அத தொடர்ந்து அப்பப்ப இந்தியா வருவாங்க. ஏதாவது ஒரு சில படங்கள்ல நடிப்பாங்க. இப்படி இந்தியா அடிக்கடி வந்துட்டு இருந்தவங்க இனிமேல் இந்தியாவே வரமாட்டாங்க அப்படிங்கிற செய்தி கண்டிப்பா எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும். தொடர்ந்து அவரை பத்தி தெரிஞ்ச எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மூத்த முன்னணி நடிகர்கள், கலைஞர்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சிறந்த நடிகை மற்றும் சிறந்த நாட்டிய கலைஞரான விஜய் பானு அவர்கள் சமீபத்தில் இறந்து போனது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒருபுறம் இருக்க, அனுஷ்கா அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அனுஷ்காவோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி அப்படின்னு நான் சொல்லணும். லோகேஷ் கனகராஜ் அவர்களோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா கைதி. அந்த படத்துல தான் பார்த்தீங்கன்னா சீக்வல்ல இவங்க வந்து ஜாயின் பண்ண போறாங்க. கைதி 2ல வந்துட்டு கார்த்தியோட ஒய்ஃபா இவங்க நடிக்க போறாங்க. பார்ட் 1லே அதற்கான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அவருக்கு மனைவி இருந்தாங்க, லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அந்த ஒரு மனைவி கேரக்டருக்கு அனுஷ்கா அவர்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதே நேரம் அஃபீஷியலா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் அன்அஃபீஷியலா சோசியல் மீடியால உள்ள வந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அனுஷ்காவோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தலைவி கம்பேக் டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் தமிழ், தெலுங்கு அப்படின்னு பீக்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகளால அவங்களால சரியா நடிக்க முடியல. குறிப்பா டொல்லி பில்லி அப்படிங்கிற படம் நடிச்சதுக்கப்புறம் அவங்க மிகப்பெரிய லெவல்ல சினிமாலிருந்து ஓரங்கட்டப்பட்டாங்க. கண்டிப்பா லோகேஷ் கனகராஜோட இந்த ஒரு படம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களுமே கூலி படத்தை முடிச்சிட்டாரு. அடுத்ததா இம்மீடியட்டா கைதி 2 தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்ப சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுத்தியிருக்கு. எல்சியு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதை எப்படி கொண்டு போறாரு, எப்படி முடிக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.